இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स நானோ டேப்பை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாலா வந்து செய்ய போறோம். போன வீடியோலயே நிறைய फ्रेंड्स வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா அத வச்சு வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து அதாவது அதுல வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணி பபிள்ல வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய பாலா வந்து ட்ரை பண்ணுங்க அப்படினா சொல்லிருந்தாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பெரிய பாலா வந்து உருவாக்க ட்ரை பண்ணலாம். அதுபோக வந்து தண்ணியும் ஃபில் பண்ணி அந்த பபிள்ல வந்து எப்படி தண்ணி வந்து ஃபில் பண்ணி அந்த பால் வந்து எப்படி இருக்கு அப்படினா அதையும் ட்ரை பண்ண போறோம். இத போன தடவை பண்ணமலே இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்ட் 2 வீடியோ. இத வச்சு என்னன்னா வேற ஏதாவது பண்ண முடியும் அப்படினு சொல்லிட்டு இதல வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம். இதான் फ्रेंड्स நம்ம வாங்குன நானோ டேப். இத போன வீடியோலயே நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பெரிமென்ட் வந்து பண்ணிட்டோம்ல. சோ இதோட லிங்க் வேணும்னா Amazon லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். வேணா பர்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. இங்க தண்ணியா இருக்குன்னு பார்க்காதீங்க. ஏகப்பட்ட தடவை இத வந்து நான் ட்ரை பண்ணிட்டேன். சோ நிறைய ஃபெயிலியர் இதல வந்து வரும். இத வந்து நம்ம அளவு பார்த்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெட்டிக்கலாம். சோ இந்த அளவு ஓகே. இத வந்து வெட்டிக்கிறேன். வெட்டினதுக்கு அடுத்து நம்ம போன இதுல பார்த்த மாதிரி தான் அப்படியே வந்து மடிச்சு விட்டுக்கலாம். ஜஸ்ட் வந்து வச்சு ஓகே இங்க ஒட்டியாச்சு. அதுக்கு அடுத்து அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒட்டி விட்டுறலாம். எல்லாம் அந்த இதில் வந்து ஒட்டணும், அவ்வளோதான். ஒட்டியாச்சு. தண்ணி பட்டாலும் இது வந்து ஒட்டும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து ஏர் பம்பை வந்து வச்சு காற்றடிக்க போகிறதில்ல, தண்ணி வந்து இதில் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் தண்ணியை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ சிரஞ்சி யூஸ் பண்ணியும் நம்ம தண்ணி வந்து ஃபில் பண்ணலாம் பண்ணிக்கலாம். சரி ஓகே, கொஞ்சம் நிறையா தண்ணியை வந்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து ஜஸ்ட்டு நம்ம அன்றைக்கி அப்போ வச்ச மாதிரி தான் எனக்குள்ளே வச்சு இதை வந்து மித்த எல்லா இடத்தையும் வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் வந்து ஒட்டிட்டோம். இதுக்கு மேலே உள்ள டேப்பை வந்து எடுத்துக்கலாம். மேலே உள்ள அந்த ஒரு இதை எடுக்கும் போலேயே சைடு வந்து ஒட்டிடுதுங்க. சரி ஓகே, பார்த்து வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ண போகிறோம். தண்ணி ஃபில் பண்ணலாம். ஓ சூப்பர். தண்ணி ஃபில் பண்ணிட்டோங்க. இதை மட்டும் நல்லா ஒட்டிக்கலாம். அங்கே தான் பிடுங்குதுங்க. ஐயோ, அவ்வளோதாங்க. சூப்பர். இப்போ தண்ணி ஃபில் பண்ணதுக்கு அடுத்து நல்லா ஆயிடுச்சு. இங்கேனா வெட்டி விட்டுலாம், தேவையில்ல. பாருங்க நானோ பபுள் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா வந்து விளாட்லாம், அந்த அளவுக்கு இருக்குது. நான் கூட ஏதோ நினச்சேன், ஆனால் சூப்பராக வந்துருச்சு நம்மளுக்கு. இது வந்து சிம்பிளாக தான் வந்துருச்சு. நான் இது வந்து ஒரு 3வது அட்டெம்ப்ட்டு தான். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும் போல அது கூட வரலைங்க. ஒரு 2 கண்ணை வந்து போட்டு விட்டுலாம். அவ்வளோதான். கண், மூக்கு, அவ்வளோதாங்க. நானோ பபுள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதை வந்து அப்படியே நல்லா பாருங்கள், அமுக்கி விளாண்டாலும் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. இது நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. ஸோ இந்த பலூன் வந்து இது வந்து பபுள் நல்லா இருக்குது. ஸோ இது வந்து ஒன்று நம்ம சக்ஸஸாக ரெடி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பெரிய பந்து மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதனால நேனோ டேப் வந்து ஒரு 6 இது வந்து தேவைப்படும். சின்ன பீஸாக வந்து வெட்டிக்கலாம். அந்த மாதிரி வெட்டும் போலே வந்து கத்திரிக்கோலை வந்து ஒட்டிக்கிறோங்க. ஒட்டினதுக்கு அடுத்து எடுக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாயிரும். பாருங்கள், அவ்வளோதான். அந்த நேனோ டேப்பே வேஸ்ட் ஆயிரும். இதே மாதிரி 2-3 இது தான் வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 6 பீசஸ் வந்து சின்னதாக அந்த மாதிரி வந்து வெட்டி வந்து வச்சுக்கலாம். வெட்டி வச்சதுக்கு அடுத்து வந்து ஒரு சதுர சேஃபில் வந்து ஒட்ட போகிறோம். கனசதுரம் வந்து அந்த மாதிரி வந்து ஒட்ட போகிறோம். அப்படி ஒட்டினா தான் ஒரு பால் மாதிரி வந்து வரும் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். பார்த்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்ட கூட வந்து ஒட்டிடலாம். ஆனால் வந்து அது வெளியே வந்து இன்னொரு டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை உரிக்கும் போல தான் வந்து அது அங்கங்கே வந்து ஒட்டிக்கிறது. ஸோ அதுதான் தலைவலியாக இருக்குது. சரி ஓகே, மெதுவாக வந்து ஒவ்வொன்றையாக வந்து ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளுக்கு கேப் இல்லை, கொஞ்சம் பார்த்து தான் வந்து ஒட்டுறோம். அவ்வளோதான், அது வேஸ்ட் ஆகி போயிடுச்சின்னு நினைக்கிறேன். எதுக்காகனா அதை வந்து உரிக்கும் போலேயே பாருங்கள் அங்கங்கே வந்து ஒட்டிக்கிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, உரித்து பார்க்கலாம். கையிலனா ஒட்டுது. நான் வந்து வைக்கும் போலேயே அப்படியே வந்து ஒட்டிக்கிறது எல்லாம். அவ்வளோதாங்க, இது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா உள்ளக்கே எல்லாமே வந்து ஒட்டிருச்சு. சரி ஓகே, இதை வந்து தூக்கி போட்டுடலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம 3 தான் வந்து ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு 2 தான் ஒட்டணும்ல, இப்போ வந்து 3 இது. அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அதுக்கடுத்து சைடாப்பில் ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து ஒட்டியிருக்கோம். இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி தெரியல. சரி ஓகே, இதை மேலே உள்ளதை வந்து உரிச்சிட்டு ஊதி பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் வருதுங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. கேப்பில் வந்து காற்று நல்லா தான் இதாகுது. நான் தண்ணியை வச்சு நம்ம வந்து முன்னாடி பண்ணியிருந்தனால தண்ணியாக உள்ளக்கு வந்து தெளிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஊதிடும். பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவு வந்து வந்துருச்சு. இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு சின்ன கேப் விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், அதான் ஒட்டிருச்சு. இதனால் வேலைக்காகாதுங்க. நம்ம பெருசாக வந்து பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு 2 இதை வந்து இந்த மாதிரி நல்லா வெட்டிட்டு ஒட்டிக்கலாம். அப்படி இதை ஒட்டினதுக்கு அடுத்து நம்ம வந்து மடித்து வந்து வைக்க போகிறோம். நடுவில் வந்து ஒட்டக்கூடாதுக்கிறதுக்காக பாசி வந்து நடுவில் வந்து வைக்க போகிறோம். வெளியே உள்ள டேப் வந்து பார்த்து வந்து உரிச்சு எடுத்துக்கலாம். உரிச்சு எடுத்ததுக்கு அடுத்து உள்ளக்க பாசி இல்லைன்னா ஜிகினா அந்த மாதிரி வந்து போட போகிறோம். எதுக்காகனா நடுவில் வந்து ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து வச்சாச்சு. அதுக்கடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து அக்கா வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் கல் ஸ்டோன் ஆனால் உள்ளே போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து மடிக்க போகிறோம். ஒரு சமோசா மடிக்கிற மாதிரி வந்து மடிச்சு விட்டுக்கலாம். இதில் வந்து அந்த நடுவில் ஒட்டலைன்னா நேனோ வந்து சூப்பராக வந்து வந்துடுது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நடுவில் ஒட்டிருச்சு அப்படின்னா சில நேரம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் இப்போ வந்து ஒட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து காற்று ஊற்ற போகிறோம். எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியலை. சரி, ஓகே, காற்று வந்து ஊதி பார்க்கலாம். ஓரளவு வந்துருச்சுங்க. ஏதோ கேப் மட்டும் இருக்குது எனக்கு தெரியுது. இருந்தாலும் பாருங்கள் பால் எவ்வளோ பெருசாக சூப்பராக வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம நல்லா பெருசாக வந்து ஊதிக்கலாம். பரவாயில்லைங்க, நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பப்புலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊதியிருக்கோம். நல்லா தான் பெருசாக வந்து வந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் எங்கேயோ காற்று வந்து பேய்கிட்டு இருக்கு. ஓட்டை இருக்குங்க. ஸோ அதனால் வந்து அதை வந்து அப்படியே மெதுவாக வந்து அடைச்சிக்கலாம். நம்ம அடைச்சிட்டு அப்படியே வந்து மெதுவாக வந்து ஊதிக்கலாம். பாருங்கங்க, நல்லா தாங்க இருக்குது. இது வந்து ஊதிட்டோம் அப்படின்னா மெல்லியை வந்து ஒட்ட மாட்டேங்குது. ஸோ நல்லா வந்து அழகாக வந்து வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து இது ஊதுனதுக்கடுத்து எங்கேயாவது கை ஏதாவது எதுலையா ஒட்டி வந்து இது பண்ணும் போல் வந்து உடஞ்சிருது. ஸோ அதனால தான் இப்போ வந்து நம்ம வந்து அந்த உடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெருசாக வந்து ஊத போகிறோம். ஸோ அதுக்காக இன்னொன்று அதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஊத ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா பெருசாக வரும்னு ஒரு நம்பிக்கை. எதுக்காகனா எங்கேயுமே கேப்பே இல்லை. ஸோ கரெக்டாக வந்து இருக்குது. ஸோ காற்றை வந்து நல்லா வந்து அடிச்சுக்கலாம். பாருங்கங்க எவ்வளோ பெருசாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நல்லா கொஞ்சம் நல்லா பால் வந்து பெருசாக தான் இருக்குது. நம்ம இன்னும் வந்து ஒரு 2-3 இது நம்ம கொஞ்சம் கரெக்டாக வந்து வச்சு ஊதணும் அப்படின்னா இன்னும் பெருசாக வந்து வரும். இதுக்கே ரொம்ப பெரிய பாடாயிருச்சுங்க. பாருங்கள், நம்மளுக்கு நல்லா தான் வந்துருச்சு. எவ்வளோ பெருசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். நேனோ டேப்பை வச்சு கொஞ்சம் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் வந்து வேலைப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஆனால் எங்கேயோ கேப் இருக்குது. அது மட்டும் தெரியுது. காற்று அங்கங்கே பெய்கிட்டே இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம வந்து அந்த ஓட்டைகளெல்லாம் அடைச்சிட்டு அடுத்தடுத்து ஊதி பார்க்கலாம். இப்போ வந்து ஓட்டைகளை வந்து கொஞ்சம் அடைச்சாச்சு. இப்போ பாருங்களேன் எவ்வளோ பெருசாக வந்து பபிள்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா நடுவில் வந்து ஒட்டிடக்கூடாது. ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், சுற்றி ஊதனையும் நம்மளுக்கு 3 தான் வைக்கிறதுக்கே எவ்வளோ பெரிய பால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 4-5 சேர்த்து வச்சோம் அப்படின்னா பெரிய பாலாக வந்து வரது உறுதி தான். எங்கேயோ ஆனால் ஓட்டை இருக்குது. அதில் காற்று வந்து போய்கிட்டே இருக்குது. இருந்தாலும் வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து ஒரு பபுள் வந்து உருவாக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேனோ டேப்பை வச்சு வந்து நம்ம பெரிய பால் வந்து ஊதினோம். கடைசி தான் சக்ஸஸாக வந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பாலாக தான் வந்துச்சு. நம்ம இன்னும் 4-5 சேர்த்து வச்சு ஊற்றணும்னா நல்லா இவ்வளோ பெரிய பால் வந்து வரும். கண்டிப்பாக வந்து வரதான் செய்யும். ஆனால் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது வந்து ஊதமலையே வந்து சில நேரம் கை வந்து பட்டுறது. அதுக்கடுத்து தண்ணி வச்சு ஊதுறதே கீழே வந்து வைக்கும்போது சில நேரம் ஒட்டி வந்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சிட்டு போயிடுது. ஸோ இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து எந்த மாதிரினா ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக வந்து பலூனுக்காக இன்னும் உரியதில்லை. இது வந்து வேறு நோக்கத்துக்குரியது. இதை வந்து நம்ம டைல்ஸ்னால் ஒட்டி மேலே வந்து ஜஸ்ட் வந்து திங்ஸ் வச்சு ஒட்ட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். தண்ணி எது பட்டாலும் வந்து அந்த இதோட இது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஆகாது. ஸோ அந்த இதுக்காக தான் இது வந்து யூஸ் ஆகுது. சரி, ஓகே, நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி வந்து நானோ பால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ட்ரை பண்ணிட்டோம். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வேறு இனிமேல் எக்ஸ்பெரிமெண்ட் ரிலேட்டட் வந்து பார்த்திங்கன்னா புது திங்ஸை வச்சு இனிமேல் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து வந்து ஆதரவு தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.